ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு லெசனாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உள்ளதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் இருக்குது இல்லையா, பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து இருந்துச்சு. அந்த டைமில் அந்த பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்த அந்த சிந்து பகுதி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அதை பற்றி தான் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த பீரியடில் இருக்கோம்னா 2025 இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த படிக்கிற பீரியட் வந்து பொது ஆண்டு முன்னாடி 3000 7000 வரைக்கும் ஒரு 3 பீரியட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன பீரியடு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முதல் கட்ட நகரமயமாக்கலின் சின்னம் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இதில் வந்து இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் வந்து இருக்குது. ஸோ பெயரிடுற முறையும் காலவரிசையும் அப்படின்னு பார்க்கும்போது வடமேற்கு பகுதினா இந்த இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இந்த நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இந்த பீரியடில் தானே பாகிஸ்தான் இருக்குது, இந்த சைடு தானே பாகிஸ்தான் இருக்குது. அந்த பாகிஸ்தானில் வந்து அந்த பீரியடில் தான் வந்து வடமேற்கு பகுதி. பாகிஸ்தானிலும் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் இடம் வந்து இந்த நாகரிகத்தை அடையாளமாக காணப்பட்ட இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடம் வந்து ஹரப்பா என்பதால் இது வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது திடீர்னு தோன்றலை. பார்த்திங்கன்னா 7000 புதிய கற்கால பகுதியில் மெகர்காரின் காலத்தை போல கணக்கிடப்படுகிறது. ஸோ ஹரப்பா நாகரிகத்துக்கு வந்து ஒரு 3 இம்பார்ட்டண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் இல்லை, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தொடக்க காலம், முதிர்ச்சி காலம், பிற்கால காலம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து லாஸ்ட் இந்த இதுதான் வந்து வீழ்ச்சியடைந்த ஹரப்பா. ஸோ தொடக்க காலம் அப்படின்னா 3000 2600 இயர்ஸு. முதிர்ச்சி அப்படின்னா 2600 1900. லாஸ்ட் பிற்கால ஹரப்பாங்கிறது 1900 700. இந்த 3 இயர்ஸை வந்து படிச்சுக்கோங்க. இப்போது வந்து மெயினாக இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்திருக்காங்க, வந்திருந்த இடத்துல எப்படியெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹரப்பாவுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் மேசன். அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1826. அப்புறம் 1831 வந்து அம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்து வருகை தந்திருப்பார். ஸோ 2 பீரியட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1826 சார்லஸ் மேசன், 6 மேசன். ஓகேவா? 31 வந்து அம்ரி. இது வந்து ஹரப்பாவில் தான் அவர் ஃபஸ்ட்டு விசிட் வராரு. இந்த அம்ரி அப்படின்ற ஹரப்பாக்கு வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்து வருகை தராங்க. ஏன் வராங்கன்னா, லாகூர்லேருந்து முல்தானுக்கு ஒரு ரயில் பாதை, அதாவது அந்த கராச்சி டு முல்தான் வந்து அப்படி போடுவாங்க இல்லையா. அப்போ போடும்போது என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, அந்த சுட்ட செங்கற்களை போட்டுட்ருப்பாங்க. நான் இதை பற்றினது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்படி போட்டுட்ருக்கும்போது இந்த ஹரப்பா வந்து இப்படி தான் அழிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அகழ்வாராய்ச்சியாளராக வந்து யார் வருவாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். அவருக்கு வந்து இது வந்து தெரிய வரும். 1853 56 75 இந்த 3 இயர்ஸில் வந்து பார்வையிட்டவர் வந்து யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 26 சார்லஸ் மேசன், 31 வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸு. ஜஸ்ட்டு நீங்கள் இதை கேட்க மட்டும் செஞ்சுக்கோங்க. கேட்டுட்டு இருந்தாலே இந்த இயர்ஸ் இவங்க அப்படின்றது வந்து நமக்கு லிசன் ஆகும். நமக்கு புக்ஸை எடுத்து நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறோமா படிக்கிறோமா இல்லையான்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த லிசன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சொல்ல வரோன்றது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அது மூலமாகவே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 1826 சார்லஸ் மேசன் வராங்க. 31 வந்து அம்ரி அப்படின்ற ஹரப்பாக்கு வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை தராரு. அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து அவர் பார்க்கும்போது 53 56 75 இந்த 3 பாயிண்ட் படித்தாச்சா. இப்போது சர் ஜான் மார்ஷல் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா தொல்லியல் இயக்குனராக வந்து பொறுப்பேற்றார். இது வந்து குரூப் 4 இப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ கேட்ட எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. 1940
ஆர்எம் வீலர் வந்திருப்பார். பட் அவங்க இயர்ஸை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. 40 ஆர்எம் வீலர்னு கொடுக்காம 24 அப்படின்னு சொல்லி இப்போ குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஸோ இயர்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 1940 ஆர்எம் வீலர். இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா ஹரப்பாவில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ நாகரிக பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன. எல்லாம் அந்த பாகிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹரப்பா தான். இப்படி கண்டறியும் போது ஹரப்பா நாகரிகத்திலேயே வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா இது இருக்குன்னா காலிபங்கன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் சொல்லக்கூடிய காலிபங்கன், குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய லோத்தல், இதெல்லாம் வந்து எந்தெந்த ஏரியா எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்றது கேட்பாங்க. ராஜஸ்தான் காலிபங்கன், லோத்தல்னா குஜராத், ராக்கி ஹர்கி அதனா ஹரியானா, டோலவிரா ஹரியானா. இந்த 3 ஸ்டேட் ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுது. 50க்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் வந்து ஹரப்பா நாகரிகம் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவினா. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும். ஸோ இப்போ வந்து இதுதான் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அப்படின்ற மாதிரி 4 இதாக பிரிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ ஈஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிழக்கு இருக்குது இல்லையா? அந்த கிழக்கில் இந்த கிழக்கு ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறது இந்த ஈஸ்ட் பகுதியில் இருக்குது. வெஸ்ட்டு பகுதியில் வந்து என்னென்னா வெஸ்ட்டு இந்த சைடு வெஸ்ட்டில் வந்து என்னது பாகிஸ்தான். இந்த சைடுனாலே பாகிஸ்தான் தானே. இங்கே என்ன இருக்கும்? பாகிஸ்தான் இருக்கும். ஸோ பாகிஸ்தான் ஈரான் அந்த பார்டரில் வந்து சட்காஜன் அப்படின்ற குடியிருப்புகள் அமைஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டு நம்ம சவுத்தில் வந்து என்னென்னா தைமதாபாத், மகாராஷ்டிரா வந்து இங்கே தானே இல்லையா இருக்குது மகாராஷ்டிரா. ஸோ தைமதாபாத். நார்த்தில் வந்து என்ன இருக்குது? மகாராஷ்டிரா, தைமதாபாத். ஸோ நார்த்தில் வந்து ஆலம்கீர்பூர் வந்து கிழக்கில் இருக்குது. தெற்கில் வந்து மகாராஷ்டிரா, தைமதாபாத். மேற்கில் வந்து சட்காஜன் குடியிருப்பு. இந்த இது சுற்றிலும் வந்து இதாக இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1.5 சதுர கிலோமீட்டர் 1.5 சதுர கிலோமீட்டரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை மையப்பகுதி வந்து பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாநிலங்களில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஈஸியாக எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா தைமதாபாத் தை அப்படின்ட்டு மகா வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ தெற்கில் தைன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிழக்கு வந்து ஆலம்கீர்பூர், கிழக்கில் வந்து ஆலம்கீர்பூர், இந்த கிழக்கில் வந்து கிழக்கு ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ். ஸோ கிழக்கு பக்கமாக தான் வந்து சூரியன் வந்து ஆழமாக உதிக்குது உத்தரப்பிரதேசம், ஆழமாக ஆலம்கீர்பூர் கிழக்கம். வடக்கை வந்து ஷார்டுகை, இதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ வடக்கே வந்து ஷார்டுகை ஆப்கானிஸ்தான். ஷார்டுகை வடக்கே அப்படிங்கும்போது வந்து வடக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கே ஷார்டுகை ஆப்கானிஸ்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டுனாலே பாகிஸ்தான் சைடு ஞாபகம் இருக்கும். அங்கே வந்து சட்கா ஜெண்டர் இந்த 4 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ வேளாண்மை, இவங்களுடைய தொடக்க காலத்தில் வந்து வேளாண்மை பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியில் வந்து மெஹர்கர் அப்படிங்கிறது வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிற்காலத்து நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா அப்படின்னு பார்த்தா தெரியலை. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய நகரங்கள், இந்த திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஹரப்பான்றது வந்து இந்த சைடு தானே இருக்குது. இந்த சைடு தான் வந்து ஹரப்பா இருக்குது. இங்கே என்ன இருக்குது? பஞ்சாப், பாகிஸ்தான். ஓகேவா? ஸோ மொஹஞ்சதாரோவும் இங்கே தான் இருக்குது. ஹரப்பா, பாகிஸ்தான் எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா ஹரப்பான்றது வந்து பஞ்சாப் பாகிஸ்தான். ஸோ மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலவிரா, லோத்தல் இது எல்லாமே வந்து சர்கோட்டா இது எல்லாமே குஜராத் தான். நான் டோலவிரா ஹரியானான்னு சொல்லியிருக்கேன். ஹரியானா கிடையாது, ராக்கி ஹர்கி தான் ஹரியானா. டோலவிரா, லோத்தல், சர்கோட்டா இது எல்லாமே வந்து எந்த ஏரியானா குஜராத். இவங்கெல்லாம் நம்ம இந்த இந்தியா அந்த சைடு இருக்கக்கூடியது. காலிபங்கன் ராஜஸ்தான், பனவாலி, ராக்கி ஹர்கி ஹரியானா. ஹரப்பா கால முக்கிய நகரங்கள். இந்த ஸ்டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் அந்த ஸ்டேட் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஹரப்பா வந்து பஞ்சாப்பா பாகிஸ்தானா அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னா அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் வசதி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. சுடாத செங்கற்கள். இந்த மாதிரி நகரங்கள் வந்து எப்படி இருக்கும்னா சட்டக வடிவத்தில் தான் இருக்கும். நகரங்கள் சட்டக வடிவத்தில் தான் வந்து இருக்கும். கழிவுநீர் எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்கும். இப்போ இருக்கிற
ட்ரெண்டு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. கழிவுநீர் திட்டவட்டமான வீடுகள் வந்து சேற்று மண்ணாலான செங்கற்கள், கழிவுநீர் வடிகால்கள். 6th புக்கில் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 11th புக் தான் வந்து ஓரளவு டீப்பாக ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு 6th போனோன்னா நமக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம இதை பார்த்துட்டு நம்ம 6th அப்புறம் 9th புக்கில் கொடுத்துருக்கிறத என்னென்ன ரீட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கழிவுநீர் வடிகால்கள், சுட்ட செங்கற்கள், அப்புறம் என்ன சுட்ட செங்கற்கள் இந்த 2 ஹரப்பாவில் இருக்குது. மொஹஞ்சதாரோவில் வந்து என்ன இருக்குன்னா, உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். மொஹஞ்சதாரோ அப்படின்னாலே வந்து மொஹஞ்சதாரோனாலே பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோட்டை பகுதி நகரம். அதாவது நல்லா அப்படி மேடை மாதிரி இருக்கும். மேடை மாதிரி உயர்ந்த மேடை மாதிரி இருக்கும். ஸோ கோட்டை பகுதி தாழ்வான நகரமாக 2 வேறுபட்ட வீடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களாலும், குளியலறை, அப்புறம் கழிவுநீர் வடிகால்கள், மேல்தளம். ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்னா முகம் வந்து எங்கே இருக்குது? மேலே தானே இருக்குது. முகம் வந்து மேலே இருக்குது. ஸோ மேல்தளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்ந்த மேடை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அறைகள் வந்து நிறையா இருக்குது. கூடிய முற்றம் நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான அமைப்புகளுடன் காணப்படுகிறது. ஸோ இந்த மொஹஞ்சதாரோவில் இன்னொரு பாயிண்ட் வந்து சேமிப்பு கிடங்காகவும் இருக்கும். ஸோ மொஹஞ்சதாரோ கீழே என்னென்ன வருது அப்படின்னா, உயர்ந்த மேடை கோட்டை இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய கட்டிடம் வந்து சேமிப்பு கிடங்காக இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பெரும் குளம் வந்து அங்கே இருக்குது. கிரேட் பாட்டுன்னு சொல்லக்கூடிய பெரும் குளம் வந்து அங்கே இருக்குது. அப்புறம் வடக்கு தெற்கு அருகருகே பார்த்திங்கன்னா பல அறைகள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பெரும் குளம். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் வந்து பூசப்பட்ட நீர் வந்து கழிவுநீர் வடிகால் வசதியோடு இருக்குது. பெருங்குளங்கள், சடங்குகள். ஸோ நீராடல் நிகழ்வுக்கு பின்னாடி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இது வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னா 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த உயர்ந்த மேடை, அப்புறம் வந்து சேமிப்பு கிடங்கு, தேர்டு வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு கற்களால் ஆன பூசப்பட்ட நீர் வந்து உள்ளக்க வராதபடி. இப்போ நம்ம பைப் லைன்லாம் வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த குளத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 4 பக்கமும் நடைபாதை கொடுத்து, வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், எல்லா பக்கமும் இங்கேயும் படிக்கட்டு இருக்குது, இங்கேயும் படிக்கட்டு இருக்குது இல்லையா? ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு சுவர்கள் வந்து சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருப்பாங்க. நீர் வந்து வாட்டர் வந்து உள்ளே போகாதபடிக்கு நல்லா பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க. இது வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஸோ கேட்பாங்க, பெரும் குளம் வந்து எங்கே கண்டறியப்பட்டது, உயர்ந்த மேடை எங்கே கண்டறியப்பட்டது, இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்கன்னா தட் இஸ் மொஹஞ்சதாரோ. இப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து எப்படி இருக்குது? ஸோ புவாக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஹரப்பா மக்கள் வந்து நிலையாக வாழணும் அப்படின்னாலே இப்போ எல்லாருக்குமே ஃபுட்டுனாலே என்னது அக்ரிகல்ச்சர்ன்ற மாதிரி இவங்களுக்கு வேளாண்மை தான் ஹரப்பா மக்களுக்கு. ஸோ கொண்டக்கடலை, இவங்களோட ஃபுட்டெல்லாம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கோதுமை, பார்லி, அவரி, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி வெவ்வேறான திணை வகைகள் வந்து பல்வேறு பயிர்களை பயிரிட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா மக்கள் வந்து இது மெயினாக இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தா ஹரப்பா மக்கள். அப்புறம் வந்து கலப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னொன்று வேளாண்மை அப்படின்னாலே கலப்பை. அப்புறம் வந்து அந்த ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறை. இன்னொன்று உழுத நிலங்களை வந்து காலிபங்கனில் காணலாம் அப்படின்னு சொல்கிறது. காலிபங்கன்னா எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. காலிபங்கன் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்துச்சுன்னா ஹரப்பா மக்கள். நெக்ஸ்ட்டு வந்து விலங்குகள். இப்போது அக்ரிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சரில் வந்து மாடு இருக்கு இல்லையா? மாடு வச்சு தானே மேய்ச்சல் பண்ணுவாங்க. ஸோ விலங்குகளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே ஹரப்பா. அப்புறம் வந்து இரட்டை பயிரிடல் ஹரப்பா. அப்புறம் உழுத நிலங்களை வந்து காலிபங்கன்லாம் காணலாம். காலிபங்கன் வெரிட்டிஸ் ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழில் தான். செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகள் வந்து வளர்த்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர்னாலே நம்ம கிராமத்தில் என்னென்ன இருக்கும் அதை ரிமெம்பர் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. எருமை, பன்றி, யானை இப்படியெல்லாம் வளர்த்துருந்தாலும் இது லாஸ்ட் குரூப் 4 2023 கொஷின். குதிரையை பற்றினது அவங்களுக்கு தெரியாது. எல்லா அனிமல்ஸும் தெரியும், பட் குதிரை தெரியாது. மாடுகள் தெரியுமா? மாடுகளை வந்து செபு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உடலமைப்பை கொண்ட இந்த மாடுகள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்க மீன், பறவை, இறைச்சி, காட்டுப்பன்றி, ஹரப்பா இது எல்லாமே அனிமல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் ஹரப்பாவில் தான் இருக்குது. ஓகேவா? அனிமல்ஸ் வந்து ஹரப்பாவில் இருக்குது. வேளாண்மை ஹரப்பா,
அப்புறம் வந்து இரட்டை பயிரிடல் முறை, கலப்பை ராஜஸ்தான், வேளாண்மை. அப்புறம் வந்து ஆர்கியோபோட்டனிஸ்ட் அப்படின்னா பாட்டனி அப்படின்னா என்ன பண்ணுறோம், தாவரவியல். ஸோ ஆர்கியாலஜினா தொல்லியல். ஸோ ரெண்டும் சேர்த்து தாவரவியல். இந்த மாதிரி வேளாண்மையும் மனிதருக்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவு கொடுத்துருக்காங்க. ஸோ விலங்குகள் அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் வந்துடும், கலப்பை ராஜஸ்தான் வந்துடும், நெக்ஸ்ட்டு இரட்டை பயிரிடல். இந்த 3 பாயிண்ட் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இதெல்லாம் வந்து ஹரப்பா. ஓகேவா? இது வந்து ஹரப்பா. மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த மேடை, பெரும் குளம், ஜிப்சம் நிறைந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் உள்ள வராதபடி. இது வந்து மொஹஞ்சதாரோ. இப்போ வந்து கைவினை தயாரிப்பும் வந்து ஹரப்பா தான். ஹரப்பாவில் வந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் செய்கிறது, சங்கு வளையல்கள் செய்கிறது, அணிகலன் சங்கு வளையல்கள். ஸோ கார்னிலியன் அப்படின்னாலே அது வந்து அந்த சிவப்பு மணிக்கற்கள். இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். கார்னிலியன் அப்படின்றது சிவப்பு மணிக்களால் ஆனது. ஸோ ரெட் கலரில் இருக்கும். ஜாஸ்பர், கிறிஸ்டல்னாலே கல் தான், படிகக்கல். ஸ்ட்ரீடைட் அப்படின்னா நுரைக்கல். ஸோ ஸ்ட்ரீடைட்னா நுரைக்கல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகியவற்றிலும் செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலகங்களிலும் சங்கு, பீங்கான், சுடுமண். ஸோ அணிகலன் அப்படின்னு வந்தாலும் என்னதான் ஹரப்பா தான். அணிகலன் வந்தாலும் ஹரப்பா தான். வேளாண்மை அப்படின்னு வந்தாலும் ஹரப்பா தான். ஸோ வேளாண்மை, அணிகலன், உழுத நிலங்கள் ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா, காலிபங்கனில் அது. அப்புறம் இரட்டை பயிரிடல் முறை, சங்கு வளையல் செய்கிறது, கார்னிலியன் மணி, ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்ட்ரீடைட், இது எல்லாமே வந்து ஹரப்பா தான். அப்புறம் மெசபடோமியாவுக்கு இது எல்லாத்தையுமே வந்து எங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல்லாகவே வந்து எங்கே இருக்குது, ஹரப்பாவில் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பா நாகரிக கைவினை பொருட்கள் போக அந்த அவங்க செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 5 வகையான கார்னிலியன் மணி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ரெட் கலர்னு சொன்னோம். இது எங்கே இருக்குன்னா லோத்தல், குஜராத்தில் இருக்கு. ஸோ லோத்தல் அதாவது கார்னிலியன் லோத்தல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காருக்குள்ளே போனோன்னா நம்ம லோன்னு அலைஞ்சு ரோட்டில் போக தேவையில்லை. ரோட்டில் போனால் லோன்னு அலைவோம் இல்லையா, ஸோ லோன்னு அலையாமல் காரில் போகலாம். கார்னிலியன் லோத்தல். இந்த பாயிண்ட் ஓகேவா? ஸோ சங்கு அப்படின்னாலே நாகேஸ்வர், பாலக்கோட்டு தான். சங்குனா என்னது, சங்கு அப்படின்னாலே வந்து காடுக்கு வந்து பால் ஊற்றி சங்கு ஊற்றுவாங்க. ஸோ பால் ஊற்றி சங்கு ஊற்றுவாங்க. பால் ஊற்றுறது யாருக்கு, நாகத்துக்கு ஊற்றுவாங்க. ஸோ நாகேஸ்வர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைடூரியம். இப்போது ஒய்ஃபுக்கு வந்து யாராச்சும் வைரத்தை கொடுத்தா ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, ஷாக் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ வைடூரியம், ஷார்டுகை, அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீடைட் அப்படின்னாலே நுரைக்கல்னு பார்த்தோம். இது தெற்கு ராஜஸ்தான். செம்பு அப்படின்னாலும் ராஜஸ்தான் ஓமன். ஸோ செம்பு தூக்குவாங்க. ராஜாக்கள் அப்படின்னாலே யாராவது ஒரு ஆள் செம்பு தூக்குறதுக்கு இருப்பாங்க. ஸோ செம்பு ராஜஸ்தான். ஸ்ட்ரீடைட் அப்படின்னா நுரைக்கல், இதுவும் தெற்கு ராஜஸ்தான். இது இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எங்கே இருக்குது, ஹரப்பா. இதுதான் மெயின். ஹரப்பாவா மொஹஞ்சதாரோவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம எல்லாமே ஹரப்பாவை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மட்பாண்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹரப்பா மக்களுக்கு தான் நிறைய பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள். என்ன கலர்னு கேட்கலாம். ஸோ அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த மட்பாண்டங்கள் வந்து இருக்குது. ஸோ அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற மாதிரி தாங்கி நீரை சேர்த்து வைக்கக்கூடிய கலன் துளைகளுடன் நார்மலாக இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி மட்பாண்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரச இலைகள், அப்புறம் வந்து மீன் செதில், ஒன்றை வெட்டி கொள்ளக்கூடிய மீன் செதில்கள், கோணல் மானல், பக்கவாடு, அந்த டயக்ராம் மாதிரி ரிலேட்டடாக வர்றதெல்லாம் வந்துச்சுன்னா இதுவும் எங்கே சேர்ந்தது தான், ஹரப்பா சேர்ந்தது தான். மீன் செதில், ஓவியத்துடைய இருக்கக்கூடிய அரச இலைகள், கோணல் மானலான கோடுகள், பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாமே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்கின்றன. அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட்டு வந்து உலோகங்கள். ஸோ வேளாண்மை, ஹரப்பாவில் என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம, அக்ரிகல்ச்சர், வேளாண்மை பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த கல், சிவப்பு ரெட்டு கல் பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த பேர் அணிகலன்கள், அப்புறம் வந்து அனிமல்ஸு, இது எல்லாமே வந்து ஹரப்பா மக்கள் தான். குதிரை மட்டும் அவங்களுக்கு தெரியாது. இரும்பும் குதிரை அந்த ரெண்டும் தெரியாது. மாடுகளை வந்து செபு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வண்ணம் பூசப்பட்ட மட்பாண்டங்கள், இதுதான் வந்து ஹரப்பாவில் இருக்கக்கூடிய இது. இமேஜில் பார்த்துக்கோங்க. உலோகங்களும் கருவிகளும், என்னென்ன ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னாலே இது ஹரப்பா நாகரிகம் என்ன நாகரிகம், இது ஒரு கொஸ்டின் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஐ திங்க்
திங்க் ஸோ வெண்கல கால நாகரிகம் ஆகும். வெண்கலம் ஏன்னா செம்பு அந்த வெண்கலங்கள் அதுதான் வந்து மோஸ்ட்லி பயன்படுத்தியிருப்பாங்க. வேளாண்மை, கைவினை பொருள் உற்பத்தி, அப்புறம் கத்திகள் வச்சுருப்பாங்க. படிகக்கல் இருக்கும் அவங்ககிட்ட. படிகக்கல், கத்திகள், எலும்பு மற்றும் தந்தத்தில் ஆன கருவிகள், நிறைய கூர்முனை கருவிகள். அந்த காலத்தில் அந்த ஹண்டர்ஸ்லாம் என்னென்ன வச்சுருப்பாங்க அதெல்லாமே வந்து இவங்ககிட்டையும் இருந்தது. தந்தத்தில் கூர்முனை, ஊசி, மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டல், சவரக்கத்தி, தராசு தட்டுகள் எல்லாமே கிடச்சிச்சு. அதெல்லாம் எங்கன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. ரோரி செட், அந்த படிகக்கல் வந்து ரோரி செட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோரி செட் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாஸ்பர் கிறிஸ்டல் படிகக்கல் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரோரி செட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஹரப்பா மக்கள் தான். ஹரப்பா மக்களுக்கு நம்ம வேளாண்மையில் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரில் எல்லா அனிமல்ஸும் யூஸ் பண்ணாங்க. குதிரை எப்படி தெரியாதோ இரும்பும் அவங்களுக்கு தெரியாது. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ரோரி செட் அப்படின்றது வந்து படிகக்கல்னு தெரியும். அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோரி அப்படின்ற பகுதியில் இருக்கிறது தான். ஸோ இந்த ஹரப்பா மக்களுக்கு தெரிஞ்சது ரோரி செட் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. ஹரப்பா மக்களுக்கு தான் அந்த ரோரி செட் படிகக்கல் பற்றின இது வந்து தெரியும். அது எங்கன்னா இந்த பாகிஸ்தான், இந்த சைடு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதுதான் வந்து ஹரப்பா மக்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கல் உலோகங்களாலான அணிகலன்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. பருத்தி, பட்டு. இப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ப்பா, ஸோ பருத்தி கொடுங்க, பருத்தி காட்டன் ட்ரெஸ் தான் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி பருத்தி, பட்டு அந்த மாதிரி. சுடுமண் பொம்மையில் வந்து மதகுரு மாதிரி தோற்றமளிக்கும். மதகுரு வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஹரப்பா மக்கள் தான். மதகுரு ஹரப்பா மக்கள். நடனமாடும் பெண். ஸோ ஒரு பெண் வந்து நடனமாடினாங்கன்னா என்ன பார்ப்போம், நம்ம முகத்தை பார்ப்போம் இல்லையா. ஸோ மொஹஞ்சதாரோ, நடனமாடும் பெண்ணுன்னு வந்தால் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா மக்கள் அப்படின்றது வந்து மதகுரு. ஸோ குருமார்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க, ஹர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கீவேர்டு. இந்த மதகுருன்னு வந்தால் ஹரப்பான்னு போடுங்க. மொஹஞ்சதாரோ, நடனமாடக்கூடிய பெண்ணோட முகத்தை பார்ப்போம். ஸோ மொஹஞ்சதாரோ. மேல் பகுதி வரை வளையல்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஹரப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் இந்த மாதிரி எல்லா ஜுவல்ஸுமே வந்து போட்டிருக்காங்க. ஆண்களுமே அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அணிகலன். வணிகமும் பரிவர்த்தனையும். வணிகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு. இந்தியாவில் பிற பயன்பாடுகளில் சேர்ந்த மக்களுடனும் வந்து சுமேரிய நாகரிகம் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்கும். அதாவது அந்த எழுத்து முறையை பற்றி ஒரு யூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வந்து என்ன கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஸோ யூனிஃபார்ம் கல்வெட்டு இது எங்கே இருக்குன்னா மெசபடோமியா மற்றும் ஹரப்பாவுக்கும் இடையேயானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெலுக்கா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. மெலுக்கா அப்படின்ற சொல் வந்து எந்த பகுதினா சிந்து பகுதி. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து ஓமனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹரப்பா அப்படின்னாலே வந்து ஜாடி. ஹரப்பாவில் வந்து என்ன பார்த்தோம், நம்ம மதகுரு பார்த்தோம். அப்புறம் நடனமாடும் பெண் வந்து மொஹஞ்சதாரோன்னு பார்த்தோம். ஹரப்பாவில் ஜாடி வந்து ஓமனில் கண்டெடுத்திருக்காங்க. ஹரப்பாவை சேர்ந்த இது இம்பார்ட்டண்ட் முத்திரைகள், எடைக்கற்கள் இதெல்லாம் வந்து முத்திரை, எடைக்கற்கள் இதெல்லாமே ஹரப்பாவில் தான் இருக்கா. கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வந்து ஹரப்பா டு மெசபடோமியா ஒரு ஏற்றுமதி ஆகுதுப்பா. ஹரப்பாலேருந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் மெசபடோமியாவுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடைக்கற்கள். ஸோ முத்திரை எடைக்கற்கள்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எடைக்கற்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கனச்சதுர வடிவ எடைக்கற்கள். ஸோ இந்த எடைக்கற்கள் வந்து எப்படி இருக்கும்னா கனச்சதுர வடிவ எடைக்கற்களாக இருக்கும். எடையோட விகிதம் வந்து டபுள் தான். ஸோ 2 மடங்கு. இப்போ இப்படி ஸ்கொயர் போடுவோம், ஸ்கொயர் மேலே இன்னொரு ஸ்கொயர் போடும்போது அது நமக்கு கனச்சதுரம் ஆகுமா. ஸோ 2 மடங்கு ஆகும்படி அப்படின்ற மாதிரி எடைக்கற்கள். ஸோ டபுள்னா 1:2:4:8 அப்படியே டபுளாக போகுதா. 1:2:4 இந்த மாதிரி போடுறது. சிறிய எடை அளவீடு. இன்றைய அளவீட்டில் வந்து 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டு ஒரு இன்ச் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர் 1.75 சென்டிமீட்டராக இருக்கக்கூடிய விகிதத்தில் அளவுகோலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எடைக்கற்கள் கனச்சதுர வடிவத்தில் படிகக்கற்களாக வந்து இருக்குது. இந்த முறை அணிகலன்கள் உலோகங்களையும் எடை போட பயன்பட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முத்திரையும்
எழுத்து முறையும். ஸோ ஸ்ட்ரீட் செம்பு, சுடுமண், தங்கம் இந்த மாதிரி ஹரப்பா நாகரிக பகுதிகளில் முத்திரை இருக்கு. ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்னா அந்த குளம் வரும், நெக்ஸ்ட்டு நடனம் ஆடும் பெண் வரும், அப்புறம் இந்த பெரும் குளத்தில் இன்னொன்று என்ன பார்த்தோம் நம்ம, சேமிப்பு கிடங்கு, பெரிய குளம், உயர்ந்த மேடை, நடனம் ஆடும் பெண், ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் உள்ள நீர், இது எல்லாமே வந்து மொஹஞ்சதாரோ. ஹரப்பா அப்படின்னா மதகுரு, அப்புறம் வந்து வேளாண்மை, அப்புறம் அந்த எடைக்கற்கள், அனிமல்ஸ், அப்புறம் வந்து செம்பு காலம்னு படித்தோம் இல்லையா, இரும்பை பற்றி தெரியாது அப்படின்னு கார்னிலியன் மணி, இந்த மாதிரி உள்ளது வந்து ஹரப்பா மக்கள். அப்புறம் வந்து க்யூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள்னு ஒன்று வரும், அது மெசபடோமியா மற்றும் ஹரப்பாக்கு இடையில். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்குன, நாகேஸ்வர், பாலக்கோட்டை, வைடூரியம், வைரம் கொடுத்தா ஷாக் ஆயிடுவாங்க, காரில் தான் போகணும், லோன்னு அலையாமல். ஸ்ட்ரீட் அப்படின்றது தெற்கு ராஜஸ்தான், ராஜாங்களுக்கு வந்து செம்பு தூக்குவாங்க. இந்த பாயிண்ட் ஓகேவா? ஸோ ரோரி செட், அந்த படிகக்கள் வந்து என்னது, ரோரி செட், அது வேர் இட் இஸ் பாகிஸ்தான். கத்திகள், பிற கருவிகள் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் அப்படின்னா காட்டன் ட்ரெஸ் அந்த இது தான் போட்டிருப்பாங்க. செம்பு, தங்க, அணிகலன்கள் எல்லாமே அணிஞ்சிருப்பாங்க. ஸோ இது கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் இந்த குரூப் 4ல் கேட்டாங்க இல்லையா, எழுத்து தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. அதனால தான் நான் இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன். இதில் வந்து ஓவராலாக நீங்கள் 11th புக்கை கவர் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கை ரீட் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எடைக்கற்கள், அளவீடுகள் அப்படிங்கும்போது எடைக்கற்கள் வந்து என்ன பாயிண்ட்டு, கனச்சதுர பாயிண்ட்டு. அப்புறம் வந்து டபுளாக தான் இருக்கும். எப்படி 1:2:4:8:16:32 இந்த மாதிரி. அதோட அளவீடு வந்து 13.63. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 inch வந்து எவ்வளோனா 1.25, 1.75, 1.25 சென்டிமீட்டர். இதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா. இந்த மெத்தட் தான் வந்து இதெல்லாம் எங்கே இருக்குது, ஹரப்பாவில் இருக்குது. ஓகேவா? மொஹஞ்சதாரோன்றனாலே அந்த 4 பாயிண்ட் மட்டும்தான், இதெல்லாம் ஹரப்பாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள், இதுவும் எங்கே தான் இருக்குது, ஹரப்பா தான். இப்போ மொஹஞ்சதாரோவா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ராங் தான். ஓகேவா? ஹரப்பாவில் தான் இருக்குது. ஹரப்பாவில் தான் வந்து எழுத்து தொடர் 26 குறியீடுகள் கொண்டது. ஸோ அந்த ஆரம் வீலர், அப்புறம் அந்த 26 குறியீடுகள் இதெல்லாம் கேட்டாங்க இல்லையா. ஸோ 26 குறியீடுகள் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். கலையும் பொழுதுபோக்கும். ஹரப்பா நாகரிக சுடுமண் உருவங்கள், மட்பாண்டம், ஓவியங்கள், உருவங்கள் இது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. மதகுருனாலே நம்ம ஹரப்பா தான். ஹரஹர அப்படின்றது குரு தான் இது பண்ணுவாங்க. நடனமாடும் பெண், இவை இரண்டும் நடனமாடும் பெண் வந்து மொஹஞ்சதாரோ. ஸோ டோலவிரா வந்து எங்கே இருக்குது, குஜராத். ஓகேவா? ஸோ ஹரப்பாவில் முக்கிய கலை படைப்புகளாகும். பொம்மை வண்டி, கிளுகிழப்பு எல்லா இதுவுமே யூஸ் பண்ணாங்க. நம்பிக்கைகள், அவங்க கும்பிட்ட மரம் வந்து இயற்கையை தான் வழிபட்டார்களா அப்படின்னா ஆமாம், இயற்கை தான் வழிபட்டாங்க. உருவ வழிபாடான்னு கேட்டிருந்தாங்கன்னா ராங். ஓகேவா? இயற்கை வழிபாட்டு முறை. ஃபார் எக்ஸாம்பிள் அரச மரத்தை வச்சு தான் வழிபட்டிருப்பாங்க. சுடுமண் உருவங்கள், தாய் தெய்வ வழிபாடு, அரச மரம், இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஸோ வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அப்புறம் வந்து இறந்தோரை வந்து இறந்தோரையும் புதைச்சிருப்பாங்க. அப்புறம் புதைத்தல் முறை தான். இவங்க வந்து எரிச்சிருக்காங்கன்னா அந்த எரித்த எலும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த எலும்புகளையும் வந்து புதைச்சிருப்பாங்கன்றது வரும். ஸோ புதைப்பதற்கான நடைமுறைகள் வந்து இருக்குது. உடல்களை எரித்ததற்கான சான்றுகளும் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இறந்தவரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எரிச்சாங்களா புதைச்சாங்களான்னு கேட்டால் புதைச்சிருக்காங்க, பட் எரிச்சதற்கான சான்றுகளும் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஹரப்பா புதைக்குழிகள், மட்பாண்டங்கள், அணிகலன், தாமிர கண்ணாடி, இது எல்லாமே வந்து இருக்குது. இறப்பிற்கு பின்னாடியான இவங்க வந்து நம்பிக்கை வந்து இதெல்லாம் குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியல் முறை வந்து அதிகாரம், ஆட்சி அமைப்பு தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கி இருக்கலாம். ரெண்டுமே வந்து என்னது, ஆட்சி அமைப்பின் கீழ் வந்து இயங்கி இருக்கலாம். அளவீடுகளும் காணப்பட்டன. ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகம் இருக்குது, அதுக்கு கீழே தான் ஒரு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பப்படுகிறது. ஸோ நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும். ஸோ திராவிட மொழிகள், ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவங்க வந்து திராவிட மொழியை பேசியவங்க தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அது எந்தெந்த ஆராய்ச்சியாளர் அப்படின்றத வந்து நான் ஒன்று காட்டுறேன். ஸோ தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு
பின்னர் ஹரப்பா மக்கள் வந்து கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்துட்டாங்க. ஸோ நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும், ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து நார்த்து சைடு அந்த சைடு போகாமல் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுடைய கால பண்பாடு வந்து எங்கன்னா மேய்ச்சல், வேளாண்மை, உணவு சேகரிப்பாளர் வசிச்சிருக்காங்க. மக்கள் வந்து இத்தகைய எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் இக்காலகட்டத்தில் கன்னியாகுமரி டு காஷ்மீர், மேலே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம், இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு அறிவியல் ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இது சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழ் நாகரிகமும், இதை ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்குதலின் வெளிப்பாடு தான் சிந்து சமவெளி நாகரிகமாகும். ஸோ தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகளில் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களின் பெயர்களும் வந்து இருக்கு. இந்த ஒரு இல்லையா, பாகிஸ்தானில் மொஹஞ்சதாரோ, ராக்கி கர்கி, ஹரியானா, ஹரப்பா, இதெல்லாம் வந்து இந்த பாகிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸு. ஓகேவா. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கலின் பகுதிகள். ஸோ அப்போ நம்ம எப்படி ஹரப்பா, மொஹஞ்சதாரோவை எடுத்தோமோ, இப்போ வந்து அரிக்கமேடு, கீழடி, உறையூர், இது வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஸோ பண்பாடுகளின் கலவை, மொத்த பண்பாட்டோட கலவை தான் வந்து இவங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். வீழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா வீழ்ச்சி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. வீழ்ச்சி வந்து எப்படி படிக்கணும்னா, காலநிலை மாற்றம், மெசபடோமியாவில் தானே அவங்க ஏற்றுமதி பண்ணாங்க, அந்த வணிகத்தில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு காலநிலை மாற்றம், மெசபடோமியா வணிகத்தில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போதல் ஆகியவை வீழ்ச்சிக்கான காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கணக்கிடுறாங்க. சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பு, வெள்ளம், ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்ட நிகழ்வு ஆகிய காரணங்களும் வந்து முன்வைக்கப்படுகின்றன. காலப்போக்கில் இம்மக்கள் தெற்குலேருந்து கிழக்கு, அதாவது சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பாட சுருக்கம் இதுவும் வந்து ரீட் அவுட் பண்ணணும், ஓவராலாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து 2 மில்லியன் அந்த இயர்ஸை தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். இடம்பெயர்ந்திருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க, கை கோடாரி பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் வந்து கூட்டான ஒரு பண்பாடு செழுமை இருந்திருக்கு, மொழிகள் சிக்கலான செயல்முறையை சுட்டுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து முதல் நகரமயமாக்கம் சிந்து பகுதியை மையமாக கொண்டு ஏறத்தாழ 2600 வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ வீழ்ச்சியோட இயர்ஸ் வந்து 1900, பூவாமோ 1900. ஓகேவா. புக் பேக் லைட்டாக பார்த்துடலாம். ஸோ எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். முன்ன குரூப் 4 வந்து என்ன கேட்டாங்க, வெறும் புக் பேக் மட்டும்தான் கேட்டாங்க. இப்போ அப்படியா? நோ. இப்போ நம்ம கான்செப்ட் அப்படின்றது ஒன்று படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸாமையே க்ராக் பண்ண முடியும். ஸோ கான்செப்ஷுவலாக படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றின் பழமையான காலம் வந்து என்னது, பழங்கற்காலம். பழங்கற்கால கருவிகள் வந்து ஸ்டார்டிங் இயர்ஸ் வந்து 1863. அப்புறம் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகர் 1, பாகர் 2 மேல் பழங்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசம் அப்படின்னா மேல் பழங்கற்காலம். மெகர்கற்கர் அப்படின்றது புதிய, ஹரப்பா அப்படின்னா அது வெண்கல காலம், மெகர்கற்கள் வந்து புதிய கற்காலத்துடன், மத்திய பிரதேசம் அப்படின்னா அது மேல் பழங்கற்காலம். வரலாற்றுடைய பழமையான காலத்தை நம்ம பழங்கற்காலம்னு சொல்லுவோம். ஸோ எழுத்துக்களே தோன்றதுக்கான காலம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஸோ யூனிஃபார்ம் கல்வெட்டுகள் அப்படின்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு 26 குறியீடு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பர்சஹோம் அப்படிங்கிறது காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு. பர்சஹோம் அப்படிங்கிறது காஷ்மீருடைய புதிய கற்கால பண்பாடு. ஹரப்பாவுடைய காலகட்டம் 3000 to 2600. ஸோ அந்த 1900 to 2600 வீழ்ச்சி அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா மக்களுக்கு வந்து என்ன தெரியும், வேளாண்மை இருந்திருக்கு, பயிரிடல் எல்லாமே பண்ணுவாங்க, இரட்டை பயிரிடல், கலப்பை எல்லாமே தெரியும். குதிரையை பற்றினது தெரியாது, மாடுகளை வந்து செபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பின் பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. வீழ்ச்சி அடைந்தது 1900. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதோட நம்ம ஹரப்பா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய நம்ம 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது பார்த்துக்கோங்க. தொடக்க காலம் 3000 to 2600, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 to மிட் ஏஜ் வந்து 2600 to 1900, இது 1900 to 700. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்ற மாதிரி இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இப்போ நம்ம சிந்து நாகரிகம் தான் பார்த்துருக்கோம். ஸோ பண்டைய காலத்தில் இந்த தொடக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதை வந்து ஒரு லைட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது இல்லையா, அந்த 1.4 அது வரைக்கும் மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கழுவி மட்டும் ஊற்றாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.